நகம் வெட்டினால் தரித்திரம் பிடிக்குமா? பூனை குறுக்கே போனால் கெட்ட சகுனமா? வாங்க பார்க்கலாம். நகம் வெட்டினால் தரித்திரம் பிடிக்குமா? பொதுவான நம்பிக்கை, இரவில் நகம் வெட்டினால் வீட்டிற்கு தரித்திரம் பிடிக்கும், லட்சுமி தேவி வீட்டை விட்டு போய்விடுவாள் என்பார்கள். அறிவியல் உண்மை. முற்காலத்தில் மின்சார விளக்கு வசதி கிடையாது. சிமினி விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில்தான் மக்கள் வாழ்ந்தன. அந்த இருட்டில் கூர்மையான கத்தியால் நகம் வெட்டும்போது விரல்களின் காயம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். மேலும் வெட்டப்பட்ட நகங்கள் உணவிலோ அல்லது தரையிலோ விழுந்தால் இருட்டில் அதை தேட முடியாது. அது காலில் குத்தலாம் அல்லது சுகாதார கேடை விளைவிக்கலாம். இதை தவிர்ப்பதற்கு இரவில் நகம் வெட்டக்கூடாது என்றனர். தரித்திரம் பிடிக்கும் என்பது போய், போதிய வெளிச்சம் இல்லாததால் ஏற்படும் காயத்தை தவிர்க்க உருவானதே இந்த வழக்கம் என்பது உண்மை. பூனை குறுக்கே போனால் கெட்ட சகுனமா? பொதுவான நம்பிக்கை. நாம் வெளியே செல்லும் போது கருப்பு பூனை குறுக்கே போனால் போகிற காரியம் விளங்காது, அது ஒரு கெட்ட சகுனம் என்பார்கள். அறிவியல் உண்மை. பழைய காலத்தில் மக்கள் குதிரை வண்டிகளும் மாட்டு வண்டிகளும் பயணம் செய்தன. இரவில் காடுகளை கடந்து செல்லும் போது காட்டு பூனைகள் அல்லது சிறுத்தைகள் குறுக்கே ஓடினால் அவற்றின் ஒளிரும் கண்களை பார்த்து குதிரைகளும் மாடுகளும் மிரண்டு வண்டியை கவிழ்த்துவிடும். அதனால் விலங்குகள் குறுக்கே போனால் சற்று நேரம் வண்டியை நிறுத்தி அவை கடந்த பின் நிதானமாக செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தன. இதுவே பிற்காலத்தில் பூனை குறுக்கே போனால் சகுன தடை என மாறியது. சகுன தடை என்பது பொய். பயமுறுத்தும் விலங்குகளிடம் இருந்து வண்டிகளை பாதுகாக்க உருவான இடைவெளி என்பது உண்மை. இந்த ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இன்னும் சுவாரஸ்யமான அறிவியல் உண்மைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.